ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபத்ரா உலகம். இந்த தீபாவளிக்கு ஜவ்வரிசி லட்டு பண்ணுவோம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி, ஏலக்காய் தூள், கார்ன்ஃப்ளவர், முந்திரி பருப்பு, ஃபுட் கலர், ஜீனி, நெய். இப்போ ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுக்கிறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம். இப்படி கையில் எடுத்து நசுங்குற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சுட்டு இப்போ தண்ணியை வடிகட்டி தனியாக வச்சுக்கிறணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகி மெல்ட் ஆகட்டும் நெய். இப்போ முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். 1 டம்ளர் ஜீனி. ஏன்னா அந்த ஜவ்வரிசி ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருந்தது. அதனால் இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு ஜீனி, அதே அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பாகெல்லாம் தேவையில்ல. ஜீனி மொத்தத்தில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கும்போது நம்ம ஜவ்வரிசி அதோடு சேர்த்துட்டு ஃபுல்லாக அதிலே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த ஜீனியை ஃபுல்லாக முழுசாக உறிஞ்சிரும் ஜவ்வரிசி. நல்லா அடிப்பிடிக்காமல் மட்டும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டலாம். கொஞ்சம் அந்த கெட்டி இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் நம்ம இது பண்ணலாம். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறணும். அது வரைக்கும் இப்போ இது கொதிக்கிற வரைக்குமே ஃபுல்லாக ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஃபுல்லாக அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் இந்த ஒரு பதம் வரும் வரைக்கும். ஓகே ஆச்சு. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு பிறகு ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுமானது. போட்டுட்டு இப்போ அதையுமே கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஒரு தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சின ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விடணும். நெய் விட்ட பிறகு அது நல்லா மெல்ட் ஆகி ஏதோ நிறைய ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக நெய் பூரா ஜவ்வரிசி நல்லா உறிஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ஆறினவுடனே இப்படி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை சூடு பொறுக்க தகுந்த அளவுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி லட்டு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.